வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, கொடிகட்டி பறந்த தயாரிப்பாளர் கதையை நம்பாமல் வேறு ஐடியாவை பிடிக்க காணாமல் போன நடிகரினுடைய பரிதாபம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பொதுவாக சினிமாவில் திறமை இல்லாமல் வந்து அசைக்காது செய்தால் அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும் என்பதற்கு முக்கிய சான்றுதான் தயாரிப்பாளர் கேடி குஞ்சமேன் கதை. அப்படி அவர் நினைத்த ஒரே ஆசையால் நிறுவனமே படு பாதாளத்துக்கு போன கதைகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கேடி குஞ்சுமோன் ஜென்டில்மேன் பிலிம்ஸ் கேரளாவை சேர்ந்தவர். தமிழ் படங்களை வாங்கி தன்னுடைய ரிலீஸ் செய்யும் விநியோகஸ்தராக தன்னுடைய முதல் படமாக வசந்த காலம் படத்தினை அந்த குழுவை வைத்து சூரியன் படத்தினை எடுத்தாங்க. படம் சூப்பர் ஹிட்டானது. இது எல்லோருடமே மக்கள் மனதில் இடம் பிடித்தது. எல்லோருமே யார் இவர் என தேடத் தொடங்கினாங்க. சங்கர் இயக்கத்தில் உருவான ஜென்டில்மேன் தயாரிக்கிறார். கமல் குரு படத்தினை ஒத்தாளாக நின்று தயாரித்து வந்தார். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்ததை அடுத்து காதலன் படத்தை தயாரித்தார். அதனைக்கப்புறம் திரைப்படம் இந்த படம் நல்ல ரீச் கொடுத்து தாங்கின. பெரிய செட்டை போடுவது அதை வெடிக்க வைத்து இருந்தாங்க. இதனால் படங்கள் குறைய பின்பு எடுத்து அப்போது ஜொலித்தார். ஆனால் ஐடிவியில் சிக்கி மொத்தமாக அழிந்தார். இதனை வைத்து ஒரு படம் தயாரிக்க நினைத்த நிலையில் தற்போது ஜென்டில்மேன் 2ஆம் பாகமாக எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். கதைக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நம்பி வாழ்ந்து வந்து அசைக்க முடியாத ஒரு தவிர்க்க முடியாத தயாரிப்பாளராக இன்றளவும் இருந்து வருகிறார். காதல் தேசம் திரைப்படத்தில் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஆனால் அதற்கு அந்த பெரிய அளவில் அந்த திரைப்படம் அப்படி எல்லா படங்களை பிரம்மாண்டமாகவே எடுக்க முடிவு செய்தால், ஆனால் திடீரென இறந்து போனதால் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லுகிறாங்க. இந்த நிலையில இவர் திடீரென 2ஆம் பாகம் ஜென்டில்மேன் படத்தை இயக்கப் போவதாக அறிவித்திருந்தாரு சில வருடங்களுக்கு முன்பு. இந்த நிலையில இவர் படத்தில் நடிச்ச திடீரென ஒரு பிரபலம் திடீர்னு காணாம போய் இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையையும் உலுக்கியுள்ளதே சொல்லலாம். இவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய பிரபலங்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. இந்த நிலையில நடிகர் அர்ஜுன் அவர்கள், பிரபுதேவா இவருக்கு ஆழ்ந்த இரங்கலம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக கட்சியின் சார்பாக இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தி தன்னுடைய படத்துக்காக மிகப்பெரிய ஒரு அயராத உழைத்த குரு படத்திற்கு தயாரிப்பாளர் எந்த பாகுபாடும் இல்லாமல் நான் கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து எனக்காக என்னுடைய கதையை நம்பி இவ்வளவு பணம் கொடுத்த ஒரு நபருடைய மரணம் எங்களால் தாங்கிக்க முடியாது என்று அந்த பேட்டியில கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.